டாப்லர் எஃபெக்ட் பிளஸ் எக்கோ பிளஸ் பீட்ஸ். அதாவது டாப்லர் எஃபெக்ட், எக்கோ, பீட்ஸ் இது எல்லாமே கம்பைன் பண்ணி நம்ம கான்செப்ட்ஸ் இப்போ லேர்ன் பண்ணலாம். போன கிளாஸ்ல டாப்லர் எஃபெக்டை பார்த்தோம். இப்போ நம்ம டாப்லர் எஃபெக்ட் பிளஸ் எக்கோ பிளஸ் பீட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டாப்லர் எஃபெக்ட் ஒரு முறையும் எக்கோ பீட்ஸ் எல்லாமே ஒவ்வொரு முறை சொல்லிட்டு இந்த கம்பைண்டா அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் எஃபெக்ட் என்னன்னா பார்த்தீங்கன்னா, டாப்லர் எஃபெக்ட் என்ன வரும் சொல்லுங்க. இப்போ வந்து சோர்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், அடுத்து அப்சர்வர்னு எடுத்துக்கிறோம். இந்த சோர்ஸும் அப்சர்வரும் ஒரு லைன்ல கனெக்ட் பண்றோம். இதான் லைன் ஆஃப் சைட் எடுத்துக்கிறோம். சோர்ஸுக்கு வெலாசிட்டி விஎஸ்ன்னு எடுத்துக்கலாம், அப்சர்வ் வெலாசிட்டி வி நாட்னு எடுத்துக்கலாம். அடுத்து வேவ் டிராவல் ஆகும், அந்த வேவ் வெலாசிட்டி வின்னு எடுத்துங்க. இப்போ சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஃப்ரீக்வன்சி எஃப்னு எடுத்துக்கலாம். அப்சர்வர் ரிசீவ் பண்ற ஃப்ரீக்வன்சி எஃப் டேஷ்னு சொல்றேன். இந்த எஃப் டேஷ் தான் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி. There is an apparent change in frequency when there is relative motion between source and observer in the direction of line of sight. அதான் நம்ம டாப்லர் எஃபெக்ட் சொல்றோம். According to Doppler effect, apparent frequency heard by the observer when there is relative motion between source and line வரும்போது என்ன பாருன்னு பார்த்தீங்கன்னா, வேவ் வெலாசிட்டி மைனஸ் ஒருவேளை விண்டு வந்து ப்ளோ ஆச்சுன்னு வச்சுங்க. அப்போ விண்டுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்குன்னு எடுத்துக்கலாம். விண்டுக்கு ஒரு வெலாசிட்டி, விண்டு வெலாசிட்டி டபிள்யூன்னு வச்சுங்கப்பா. விண்டு வந்து ப்ளோ ஆகுதுன்னு வச்சுங்க. அப்போ விண்டோட வெலாசிட்டி டபிள்யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ என்ன பண்ணணும், அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் வேவ் பிளஸ் ஆர் மைனஸ் விண்ட் வெலாசிட்டி மைனஸ் வி நாட் வெலாசிட்டி ஆஃப் அப்சர்வர் டிவைட் பை v plus or minus w velocity of wave minus vs velocity of source into frequency. பெரும்பாலும் இந்த விண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதனால விட்டுருங்க. so that apparent frequency is equal to v minus v naught divided by v minus vs into f. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு apparent frequency வந்து கிடைச்சிரும் டாப்லர் எஃபெக்ட்ல. சரிங்களா? அடுத்து வந்து எக்கோ. எக்கோன்றது என்ன பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு சோர்ஸ் வந்து வேவ் ப்ரொடியூஸ் பண்ற அப்படி இந்த வேவ் என்ன பண்ணோம்னா அப்ஸ்டக்கல், இங்க வந்து அப்ஸ்டக்கல் இருக்கும். இந்த அப்ஸ்டக்கல்ல விழுந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ரிஃப்ளெக்டட் சவுண்ட் தான் எக்கோ அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து பீட்ஸ். பீட்ஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, டூ சவுண்ட் சோர்சஸ் ப்ரொடியூசஸ் வேவ்ஸ் ஆஃப் ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி, நியர்லி ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி, ஈக்குவல் கிடையாது, நியர்லி ஈக்குவல் ஃப்ரீக்வன்சிஸ் travel in same direction, superpose each other, produces maximum and minimum intensities. Maximum and minimum intensities, that is known as waxing and waning. இதுதான் பீட்ஸ் சொல்றோம். ஜெனரலா டெஃபினேஷனுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா வந்து டூ நியர்லி ஈக்குவல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வேவ்ஸ் டிராவல்ஸ் இன் சேம் டைரக்ஷன் சொல்றோம். ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆனாலுமே கூட வந்து நமக்கு பீட்ஸ் கேட்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டாப்லர் எஃபெக்ட், எக்கோ, அடுத்து அண்ட் பீட்ஸ், இந்த சாரி பீட்ஸ் இதெல்லாம் கம்பைன் பண்ணி கான்செப்ட்ஸை பார்க்கலாம்ப்பா. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நான் ஒவ்வொரு கான்செப்ட்ஸா சொல்றேன் பாருங்க, ஃபாஸ்டா நீங்க சொல்லணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து இங்க ஒரு மவுண்டைன் இருக்குன்னு எடுத்துக்கப்பா. இது வந்து ஒரு மவுண்டைன், இது மவுண்டைன் இருக்குன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இது ஒரு கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துங்க. இது வந்து கிரவுண்ட். சரி, இது வந்து கிரவுண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒரு கார்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு கார்ல நீங்க போயிட்டு இருக்கீங்க. கார்ல போயிட்டு இருக்கீங்க. இங்க ஹாரன் கொடுக்குறீங்க. இந்த ஹாரன் கொடுக்கும்போது இங்க டிரைவர் இருப்பார் இல்லையா? இந்த டிரைவர் வந்து டைரக்டா வந்து இந்த ஹாரன் சவுண்டை ரிசீவ் பண்ணிக்கிறார். அப்படி ஹாரன் சவுண்டை ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி அந்த சவுண்ட் டைரக்டா ஒரு சவுண்ட் கேட்டிருக்கும். இன்னொரு சவுண்ட் வந்து என்ன ஆயிருக்கும்னா இப்படி டிராவல் பண்ணிட்டு இந்த மவுண்டைன்ல போய் இடிச்சு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கும் இல்லைங்களா? இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் வந்திருக்கும். இந்த ரிஃப்ளெக்டட் வேவை ரிசீவ் பண்ணிக்கிறார். அதாவது வந்து கண்டினியூஸா ஹாரன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்காருன்னு வச்சுங்க. அப்போ வந்து டைரக்ட் சவுண்ட் வேவ் ஒன்று கிடைச்சிருக்கும், அடுத்து ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வேவ் ஒன்று கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் தான் எக்கோ. அப்போ இந்த டிரைவர் வந்து ரெண்டு வேவ்ஸை ரிசீவ் பண்ணிக்கிறார். அப்போ ரெண்டு வேவ்ஸை ரிசீவ் பண்ணிக்கிட்டா அந்த பீட் ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு பீட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 0 வருமா, நாட் ஈக்குவல் டு 0 வருமா? இதான் கொஸ்டின் கேட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. ஒரு மவுண்டைன் இருக்கு. a car is moving towards the mountain with speed u, with speed u ல போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸ்பீட் u ல போறாங்க. இங்க வேவ் வெலாசிட்டி வந்து v ன்னு எடுத்துக்கலாம். வேவ் வெலாசிட்டி வந்து v ன்னு எடுத்துங்க. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இந்த கேஸ்ல வந்து ஆரன் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணும்போது டைரக்டா ஒரு சவுண்ட் வருது, இன்னொரு சவுண்ட் வந்து என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகி வருது. இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்டும் டைரக்ட் சவுண்டும் ரெண்டுமே சேர்ந்து பீட் ஃப்ரீக்வன்சி கேட்குமா கேட்காதா, பீட் ஃப்ரீக்வன்சி இருக்குமா இருக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அப்படின்னா இருக்குன்னா அந்த பீட் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இப்போ டைரக்டா ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சவுண்ட் ப்ரொடியூஸ்ட் எஃப்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இது டைரக்ட் ஃப்ரீக்வன்சி. அப்படின்னா f1 இஸ் ஈக்குவல் டு எஃப்னு நமக்கு வந்திருக்கு.
இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பீட் ஃப்ரீக்வன்சி தான் கண்டுபிடிக்கணும். பீட் ஃப்ரீக்வன்சி. கொஸ்டின் இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேன் பாருங்க. A car moves with speed u and produce RN sound of frequency f. The reflected sound is received by the car driver and direct sound also received by the car driver. So two sound waves he is receiving. What is the beat frequency அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்படின்னா ரிஃப்ளெக்டட் சவுண்டோட ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம f2ன்னு எடுத்துக்கணும். அப்போ ரிஃப்ளெக்டட் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி f2ன்னு எடுத்துங்க. டைரக்டா கேட்டது f. இப்போ f2 கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃபரன்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி தான் பீட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு வந்துரும். ஓகே, இப்போ இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் இந்த இது சொல்லுங்க, இந்த மவுண்டைன் தானே. இந்த மவுண்டைனை மிரர் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. மவுண்டைனை மிரர் மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு அந்த கார் வந்து இப்படி வந்துட்டு இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இந்த கார் இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா, இப்போ இந்த மவுண்டைன் வந்து மிரர் மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் ஃப்ரம் இமேஜ், இந்த இமேஜ்ல இருந்து இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் வந்திருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். புரியுது உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்படின்னா ரிஃப்ளெக்டட் சவுண்ட் ஃப்ரம் தி இமேஜ்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். அப்படின்னா இமேஜ் வந்து இங்க என்ன வெலாசிட்டில மூவ் ஆகும்? அதே u வெலாசிட்டி பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். நல்லா பார்ப்போம், அதே u வெலாசிட்டி பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. சரி, இப்போ f2 கண்டுபிடிக்கணும். f2க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க. இப்போ வந்து இது என்ன பண்ணோம்? இது ஆப்ஜெக்ட், அதாவது சார் சவுண்ட் வேவ் இது தானே வருது. அப்போ சவுண்ட் வேவ் எங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம்னா இமேஜ்ல இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஆப்ஜெக்ட் வெலாசிட்டி, இதுதான் ஆப்ஜெக்ட் மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து சோர்ஸ் இல்லை, இங்க இமேஜ்ல இருந்து தானே சவுண்ட் வருது, அதனால இது சோர்ஸ்னு எடுத்துங்க. அதே மாதிரி இங்க ரிசீவ் பண்ணிக்கிறவர் தான் அப்சர்வர். அப்போ அப்சர்வர் வெலாசிட்டி யூன்னு எடுத்துக்கணும். அப்சர்வர் வெலாசிட்டி யூன்னு எடுத்துங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி f2க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா v மைனஸ் v0 டிவைடட் பை v மைனஸ் vs இன்ட்டு fன்னு போடணும். ஸோ இந்த கேஸ்ல என்ன ஆகுதுன்னா வேவ் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, வேவ் வெலாசிட்டி. அப்போ அப்சர்வர் வந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வேவ் வெலாசிட்டி நான் தப்பா கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. டைரக்ஷன் வேவ் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன் இருக்குன்னா ரிஃப்ளெக்டட் வேவ் தானே ரிசீவ் பண்ணிக்கிறோம். அப்போ ரிஃப்ளெக்டட் வேவ் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. ரிஃப்ளெக்டட் வேவ் வெலாசிட்டி டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கு. அப்படின்னா அப்சர்வர் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல், அப்சர்வர் வெலாசிட்டி எப்படி இருக்கு? ஆப்போசிட் வேவ் வெலாசிட்டி இருக்குனால அப்சர்வர் வெலாசிட்டி v0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் v போடுங்க. ஆனா சோர்ஸ் வெலாசிட்டி இருக்கு இல்லையா, சோர்ஸ் வெலாசிட்டி பாருங்க வேவ் வெலாசிட்டி. இங்க வந்து ரெண்டு வேவ் இருக்குப்பா, இன்சிடென்ட் வேவ் ஒன்று இருக்கு, ரிஃப்ளெக்டட் வேவ் இருக்கு. நம்ம ரிஃப்ளெக்டட் வேவ் தான் அப்சர்வர் ரிசீவ் பண்ணிக்கிறாரு, அதனால அந்த ரிஃப்ளெக்டட் வேவ் மோஷன் டைரக்ஷன் எடுத்துக்கணும். இப்போ வந்து சோர்ஸ் வந்து அந்த ரிஃப்ளெக்டட் வேவ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுனால அது அப்படியே பிளஸ் யூன்னு எடுத்துங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ f2 இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, v மைனஸ் v0 வந்து மைனஸ் v போடும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து பிளஸ் ஆயிட்டு யூன்னு வந்துடும். டிவைட் பை கீழே வந்து v மைனஸ் vs வந்து அப்படியே யூ போட்டுங்க இன்டு f. இதுதான் வந்து ரிஃப்ளெக்டட் வேவ் உடைய ஃப்ரீக்வன்சி ரிசீவ் பண்ணிக்கிறது. அப்சர்வர் வந்து ரிஃப்ளெக்டட் வேவ் ஃப்ரீக்வன்சி ரிசீவ் பண்ணிக்கிறாரு இல்லையா, அதுதான் இந்த ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? பீட் ஃப்ரீக்வன்சி. அப்போ நமக்கு என்ன தேவைன்னா பீட் ஃப்ரீக்வன்சி வேணும். ஸோ பீட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு பீட் ஃப்ரீக்வன்சி, நல்லா கவனிங்க, பீட் ஃப்ரீக்வன்சி. பீட் ஃப்ரீக்வன்சி என்ன வரும்னு சொல்லுங்க, f2 மைனஸ் f1 டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அப்போ f2ல என்ன இருக்கு? v பிளஸ் u பை v மைனஸ் u இருக்கு. அடுத்து இங்க ஒரு f இருக்கு, ஓகேங்களா. மைனஸ் f1 வந்து ஒரு f சப்ஸ்டிட் பண்ணும். f1 எவ்வளவு சப்ஸ்டிட் பண்ணும்? f1 ஒரு f சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ மைனஸ் f. இப்போ f காமன் எடுத்துருங்க. f காமன் எடுத்துட்டு என்ன வரும் சொல்லுங்க, v பிளஸ் u பை v மைனஸ் u மைனஸ் 1 வருதா? இது எல்சிஎம் எடுத்து என்ன ஆகும் உங்களுக்கு? நல்லா கவனிப்பா, f இன்ட்டு v பிளஸ் u மைனஸ் v பிளஸ் u, ஏன்னா இது மைனஸ்ல மல்டிப்ளை பண்றோம், பை v பிளஸ் யூன்னு வந்துருச்சு. சாரி, v மைனஸ் யூன்னு வந்துருச்சு. டினாமினேட்டர் வந்து மைனஸ் இருக்கு, கொஞ்சம் கரெக்டா பாத்துங்க, மைனஸ் இருக்கு டினாமினேட்டர். இப்போ என்னென்ன கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிளஸ் v கேன்சல், u பிளஸ் u 2u பை v மைனஸ் u. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா இந்த பீட் ஃப்ரீக்வன்சி தான் டெல்டா f, தட் இஸ் ஈக்குவல் டு f இன்ட்டு 2u டிவைட் பை v மைனஸ் u அப்படின்னு நமக்கு ஃபார்முலா வந்துருக்கு. இதுதான் பீட் ஃப்ரீக்வன்சி. ஸோ இதே மாதிரி அடுத்த கேஸ் கேட்குறேன், கரெக்டாக சொல்லணும் நீங்க, நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க, இப்போ கேட்குற கொஸ்டினுக்கு நீங்க டக்குன்னு சொல்லணும். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது கிரவுண்டுன்னு எடுத்துக்கப்பா, இது வந்து மவுண்டைன் வச்சுக்கலாம், இது மவுண்டைன் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இப்படின்னு இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து நல்லா கவனிங்க, இங்க வந்து என்ன பண்ணலாம்னா இங்க ஒரு மேன் இருக்கா, அப்படி இங்க வந்து ஒரு மேன் இருக்காரு, மேன் இஸ் அட் ரெஸ்ட், மேன் வந்து ரெஸ்ட்ல இருக்காரு. இது வந்து ஒரு கார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, கார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, u ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த கார் மூவ் ஆயிட்டு இருக்கும்போது இந்த கார் டிரைவர் வந்து ஆர்என் ப்ரொடியூஸ் பண்றாரு, ஆனா இங்க மேன் வந்து ரெஸ்ட்ல இருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த கார் டிரைவர் ஆர்என் ப்ரொடியூஸ் பண்ணும்போது சவுண்ட் வந்து இந்த ஆர்என்ல இருந்து எல்லா டைரக்ஷனும் டிராவல் ஆகும். ஸோ ஒரு சவுண்ட் வந்து இப்படி வருது, இன்னொரு சவுண்ட் என்ன ஆகுதுன்னா இப்படி மவுண்டைன்ல போயிட்டு இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி வருது, இந்த மாதிரி வருது.
ஸோ இப்போ வந்து இந்த பர்சன் வந்து who is at rest, பர்சன் வந்து ரெஸ்ட்ல இருக்கா. அப்படி இந்த பர்சன் வந்து இந்த ஒரு கார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு, டுவர்ட்ஸ் மவுண்டைன் மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த மூவிங் கார் வந்து ப்ரொடியூசர்ஸ் என்னது சவுண்ட் இருக்கு, விசில் இல்ல ஆரன் ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சவுண்ட் வந்து டைரக்டா கார்ல இருந்து இப்படி வந்து பர்சன் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாரு. அந்த ஃப்ரீக்வன்சி F1ன்னு எடுத்துங்க. இன்னொரு சவுண்ட் என்ன ஆயிருக்கு பாருங்க, இப்படி போயிட்டு மவுண்டைன்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வருது, இது F2ன்னு எடுத்துங்க. இப்போ வந்து இந்த கேஸ்ல வந்து இந்த பர்சன் டூ வேவ்ஸ் ரிசீவ் பண்றாரு. இங்க பீட் ஃப்ரீக்வன்சி இருக்குமா இருக்காதா? பீட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 0வா இருக்குமா, நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குமா? டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது பீட் ஃப்ரீக்வன்சி, அதாவது 2 வேவ், அதாவது நமக்கு பீட் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா 2 வேவ் வேணும். அப்போ 2 வேவ் வந்திருக்கு. ஒன்று வந்து டைரக்டா வந்திருக்கு ஃப்ரம் திஸ் சோர்ஸ். இன்னொரு வேவ் எப்படி வந்திருக்கு, ரிஃப்ளெக்ட் ஆகி வந்திருக்கு. ரிஃப்ளெக்டட் வேவ் தான் எக்கோ. சரிங்களா? அடுத்து வந்து இந்த ரெண்டு வேவ் சூப்பர் எக்ஸ்போஸ் ஆகிறது தான் பீட்ஸ். அடுத்து வந்து இந்த ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது டாப்லர் எஃபெக்ட்ல கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் இந்த டாப்லர் எஃபெக்ட் பிளஸ் பீட்ஸ் பிளஸ் எக்கோன்னு சொல்றோம். சரி, இந்த கேஸ்ல வந்து நல்லா கவனிங்க. வேவ் வெலாசிட்டி வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா வின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து நல்லா பாருங்க, F1 வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். அதாவது ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி ப்ரொடியூஸ் பை தி ஆர்னு வந்து Fன்னு எடுத்துங்க. இந்த சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஃப்ரீக்வன்சி Fன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கப்பா, F1 இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேவ் ரிசீவ் பண்ணிக்கும்போது அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்காரு, சோர்ஸ் வந்து மூவ்ஸ் அவே. அப்சர்வர் ரெஸ்ட், சோர்ஸ் மூவ் அவே. அப்போ வேவ் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு, சோர்ஸ்ல இருந்து அப்சர்வருக்கு கனெக்ட் பண்ணிடணும். அப்படின்னா இந்த சோர்ஸ் வந்து மூவ் ஆகுது அவே ஃப்ரம் அப்சர்வர். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து அப்சர்வர் ரெஸ்ட் V0 ஈக்குவல் டு 0. அடுத்து Vs இஸ் ஈக்குவல் என்ன சொல்லுங்க, மைனஸ் U. ஏன் Vs இஸ் ஈக்குவல் டு மைனஸ் U எடுக்கிறேன்? ஏன்னா அவே மூவ் ஆகுது, வெலாசிட்டி ஆஃப் வேவுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. அதனால V மைனஸ் V0 0 போட்டுருங்க. உங்களுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு என்னப்பா ஃபார்முலா, V மைனஸ் V0 டிவைட் பை V மைனஸ் Vs இன்ட்டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி பண்ணோம். V0 0 வந்துருச்சு. ஸோ V டிவைட் பை V, இந்த Vs போடும்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் போட்டோம்னா பிளஸ் யூன்னு வந்துருது இன்ட்டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. இது புரியுது உங்களுக்கு? அடுத்து F2 செகண்ட் வேவ், ரிஃப்ளெக்ட் ஆகி வர வேவ் இருக்கு இல்லையா, அந்த வேவோட ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். இப்போ ரிஃப்ளெக்டட் வேவ் எங்க இருந்து வர மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். இது வந்து கிரவுண்ட் எடுத்துட்டோம்னா ஒரு இமேஜ் மாதிரி, இங்க ஒரு இமேஜ், இந்த காருக்கு வந்து இப்படி இமேஜ், இந்த ஆப்ஜெக்ட், இது கார் வந்து இது ஆப்ஜெக்ட்னு எடுத்துங்க, இது இமேஜ். இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னா இந்த இமேஜ் இருக்கு இல்லைங்களா, இந்த இமேஜ்ல இருந்து வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ரிஃப்ளெக்டட் சவுண்ட் எங்க இருந்து வருது, இமேஜ்ல இருந்து இப்படி வர மாதிரி எடுத்துக்கணும் இந்த ரிஃப்ளெக்டட் சவுண்ட். ஓகேங்களா? அப்போ இமேஜ் வந்து இந்த டைரக்ஷன்ல போகும், ஆப்ஜெக்ட் வந்து டுவர்ட்ஸ் மிரர் மூவ் ஆனா இமேஜ் வந்து டுவர்ட்ஸ் மிரர் வரும். அப்போ இமேஜ் மூவ் ஆகிற ஸ்பீட் அதே ஸ்பீடு தான் U இருக்கும். ஏன்னா ஆப்ஜெக்ட் ஸ்பீட் ஈக்குவல் டு இமேஜ் ஸ்பீட் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா வேற மாதிரி பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அந்த ஈஸியான மெத்தட்ல சொல்றோம். அப்போ F2 வேவ் வருது இல்லையா, இந்த சோர்ஸ் வந்து இந்த அப்சர்வர் F2 அப்சர்வ் பண்ணி F2 வேவ் அப்சர்வ் பண்ணிக்கிறது வந்து இந்த இமேஜ்ல இருந்து வருது இல்லையா. இப்போ வேவ் வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு, சோர்ஸ், இதுதான் சோர்ஸ், சோர்ஸ் டு அப்சர்வர் இப்படி இருக்கு. ஆனா சோர்ஸும் அதே டைரக்ஷன்ல போகுது. ஸோ செகண்ட் கேஸ்க்கு வந்து அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்காரு, ஆனா சோர்ஸ் வந்து மூவ் ஆகுது. எந்த டைரக்ஷன் மூவ் ஆகுது, இந்த டைரக்ஷன் ஆஃப் வேவ் தான் மூவ் ஆகுது, பிளஸ் U எடுத்துங்க. ஸோ F2 இஸ் ஈக்குவல் டு V மைனஸ் V0 0 டிவைட் பை V மைனஸ் Vs வந்து U அப்படியே போட்டுட்டு Fன்னு போட்டுங்க. ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு. இப்போ வந்து நமக்கு பீட் ஃப்ரீக்வன்சி வேணும். அப்போ பீட் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, ஹையர் ஃப்ரீக்வன்சி மைனஸ் லோயர் ஃப்ரீக்வன்சி. ஸோ F2 மைனஸ் F1, இது F2 மைனஸ் F1 போட்டிருக்கேன். F2 என்ன வருது பாருங்க, V மைனஸ் V பை V மைனஸ் U இன்டு F மைனஸ் F1 என்ன சொல்லுங்கப்போ, V பை V பிளஸ் U இன்டு F அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஸோ இதுல F-ம் V-யும் காமனா எடுக்கலாம், அப்படி தானேப்பா. அப்போ V-யும் F-ம் காமனா எடுத்துங்கப்பா, V F காமனா எடுத்தாச்சு. இப்போ V-யும் F-ம் காமனா எடுத்துட்டோம். எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கு பாருங்க, 1 பை V மைனஸ் U மைனஸ் 1 பை V பிளஸ் U. இப்போ இது எல்சிஎம் எடுங்க. இது எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் பாருங்க, VF இன்ட்டு இங்க எல்சிஎம் எடுத்தா V பிளஸ் U, இது இங்க போகும்போது மைனஸ் V பிளஸ் Uன்னு வந்துடும். கரெக்டா? டிவைட் பை V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர். ஏன்னா வந்து A மைனஸ் B இன்ட்டு A பிளஸ் B அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். இப்போ இதுல என்ன கட் பண்ணலாம் பாருங்க, இந்த V-யும் இந்த U-வும் கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன வருது பாருங்க, இங்க 2U இருக்கா, U பிளஸ் U 2U. ஸோ 2VUF டிவைட் பை V ஸ்கொயர் மைனஸ் U ஸ்கொயர். This is known as beat frequency, that is the difference in frequency. ஓகேங்களா? நான் கொஸ்டின் கேட்கும்போது டக்கு டக்குன்னு சொல்லணும், இந்த மாதிரி கேஸ்ல பீட் ஃப்ரீக்வன்சி இருக்குமா இருக்காதா, அதாவது பீட்ஸ் கேட்குமா கேட்காதா அப்படின்றத டக்குன்னு சொல்லணும். அதே மாதிரி அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன், கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லணும் பண்ணீங்க. ஓகே, இங்க பாருங்க, இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு கிரவுண்ட் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இது கிரவுண்டு. ஓகேங்களா? இப்படி கிரவுண்ட் இருக்கு. இப்போ மிடில் வந்து மவுண்டைன் இருக்கு, இதுதான் மவுண்டைன். எப்படி மவுண்டைன் இருக்கு, கரெக்டுங்களா? சரி,
இப்போ வந்து இங்க ஒரு பர்சன் வந்து ஸ்டாண்டிங்ல இருக்கார். இங்க வந்து ஒரு பர்சன் ஸ்டாண்டிங்ல இருக்காரு. இப்போ கார் வந்து மூவ் ஆகுது. இதுதான் கார். இதான் வந்து ஒரு கார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இதான் ஒரு கார் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இந்த கார்ல வந்து என்னது சவுண்ட் ஹாரன் இருக்கு. இல்லைன்னா ஒரு டியூனிங் ஃபோர்க்கை கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டு டியூனிங் ஃபோர்க்கை வைப்ரேட் பண்றதா கூட அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பர்சன் வந்து ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் சோர்ஸ் இந்த மவுண்டைன் இருக்கு. இந்த சவுண்ட் இங்க வருது இல்லையா? எப்படி இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுண்ட் வேவ் டைரக்டா ஒரு சவுண்ட் வேவ் வரும். அதை அப்சர்வர் ரிசீவ் பண்ணிக்குவாரு. இந்த ஃப்ரீக்வன்சி F1 வச்சுக்கலாம். இன்னொரு சவுண்ட் என்ன ஆகும்னா, இந்த சவுண்ட் வந்து அப்படியே போயிட்டு மவுண்டைன்ல பட்டு இது ரிஃப்ளெக்ட் ஆகி இப்படி வந்திருக்கும். ரிஃப்ளெக்டர் சவுண்ட் இப்படி கேட்டிருக்கும். கரெக்டுங்களாப்பா? இப்போ வந்து இந்த ரிஃப்ளெக்டர் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி F2 அஸ்யூம் பண்ணிப்போம். ஸோ அப்போ இந்த இவர் வந்து பர்சன் வந்து 2 வேவ்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. F1 ஃபர்ஸ்ட் காதுல செகண்ட் காதுல அப்படின்னு கிடையாது. ரெண்டுமே ஒரே காதுல தான் வருது. ஒரே இயர்ல தான் வருது. சூப்பர் போஸ் ஆகுதுன்னு இருக்கு. சும்மா டயக்ராம் தான் இப்படி வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த கேஸ்ல பீட் ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு 0ன்னு வருமா, நாட் ஈக்குவல் டு 0 வருமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. இப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்போ F1 எடுத்துக்கலாம். அப்போ வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து வேவ் இந்த டைரக்ஷன்ல தானே இருக்கு. இப்போ வேவ் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்சர்வர் வந்து ரெஸ்ட்பா. ரெண்டு வேவ்க்கு F1 வேவ் வரதுக்கும் சரி F2 வேவ் வரதுக்கு ரெண்டு வேவ்க்கும் அப்சர்வர் ரெஸ்ட். இப்போ சோர்ஸ் வந்து u ஸ்பீட்ல போற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சோர்ஸ் வந்து Fன்னு எடுத்துங்க. ஸோ F1 வந்து அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி டைரக்டா சோர்ஸ்ல இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறது. அது என்ன வரும்னு சொல்லுங்க? V மைனஸ் V0 டிவைடட் பை V. இங்க சோர்ஸும் வேவும் ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. சோ தட் மைனஸ் u டிவைட் பை சோர்ஸ்க்கு வந்து u போட்டு Fன்னு போட்டாச்சு. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து F2 கண்டுபிடிக்க போறோம். இந்த கேஸ்ல F2 கண்டுபிடிக்கும் போது இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் தான் F2. அப்படின்னா ரிஃப்ளெக்டட் வேவ் எங்க இருந்து வந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம் பாருங்க. இப்போ வந்து இந்த மவுண்டைன்ல இருந்தானே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. இதை வந்து இமேஜ் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இங்க இந்த கார் இப்படி வருது இல்லையா? இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து இந்த மிரர் இமேஜ் மாதிரி அஸ்யூம் பண்ணிட்டு இது ரிஃப்ளெக்ட் ஆகி வந்தது இந்த இமேஜ்ல இருந்து வர மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னா இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் எங்க இருந்து வருது பாருங்க. இந்த ரிஃப்ளெக்டட் வேவ் வந்து இந்த இமேஜ்ல இருந்து வர மாதிரி. இந்த இமேஜ் ஸ்பீட் யூன்னு எடுத்துங்க. இமேஜ் ஸ்பீட் யூ எடுத்துமா இமேஜ் தான் இந்த ரிஃப்ளெக்டட் வேவ்க்கு ஆப்ஜெக்ட். இது சோர்ஸ் சரிங்களா? இப்போ வந்து வெலாசிட்டி ஆஃப் வேவ் இந்த டைரக்ஷன்ல இருக்கா? அப்போ ஆப்ஜெக்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கா? ஆனா அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்காரா? அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்காரு. அப்ப இந்த கேஸ்ல பாருங்க அப்சர்வர் ரெஸ்ட்ல இருக்குனால V மைனஸ் V0 0 டிவைட் பை V மைனஸ் சோர்ஸ் ஸ்பீட் வந்து சோர்ஸோட ஸ்பீட் வந்து வேவ் ஸ்பீட் டைரக்ஷன்ல இருக்க u, இது f. அப்படின்னா இங்க பாருங்க இப்போ என்ன வந்திருக்கு பாருங்க. டைரக்டா ஃபர்ஸ்ட் வேவ் வந்த ஃப்ரீக்வன்சியும் செகண்ட் வேவ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் இது மவுண்டைன்ல இருந்து வந்தது ஈக்குவலா இருக்கு. F1 இஸ் ஈக்குவல் டு F2 இருக்கு. ஸோ த டிஃபரன்ஸ் இன் ஃப்ரீக்வன்சி 0 அப்படின்னா பீட் ஃப்ரீக்வன்சி 0. இங்க வந்து பர்சன் வந்து ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் மவுண்டைன் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது இது பர்சன் அதாவது சோர்ஸ் லைஸ் பிட்வீன் பர்சன் அண்ட் மேன் இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி கேஸ் என்னது? சோர்ஸ் அண்ட் பர்சன் ஆர் சேம், ஒரே இதுல எடுத்துருந்தோம். ஸோ அதனால வந்து ஒவ்வொரு கேஸ்லயும் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி தான் பார்க்கணும். இந்த மாதிரி திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டா சொல்ல முடியும். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகேப்பா. ஸோ இதுதான் வந்து நம்ம என்ன பண்றோம்னா பீட்ஸ், அடுத்து டாப்லர் எஃபெக்ட், எக்கோ, இந்த மாதிரி எல்லாம் கம்பைன் பண்ணி கான்செப்ட் பார்த்தோம். இப்போ வந்து ஜென்ரலா நான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுறேன், அப்படியே கவனிப்பா. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த கேஸ்ல கொஸ்டின் கேட்குறேன், நல்லா கவனிங்க. இப்போ இங்க வந்து ஒரு மேன் இருக்கா, அப்படி இங்க வந்து மேன் இருக்காரு. சரிங்களா? இந்த மேன் ரெஸ்ட்ல இருக்காரு. இப்போ வந்து ரெண்டு பர்சன், இங்க பர்சன் 1, இங்க பர்சன் 1 இருக்காரு. இந்த கொஸ்டினுக்கு எல்லாருமே ஆன்சர் சொல்லணும். இங்க பர்சன் 2. இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ஒரு டியூனிங் ஃபோர்க்கை எடுத்துட்டு ஸ்ட்ரைக் பண்ணிட்டே ஓடி வராரு. இந்த டைரக்ஷன்ல ஓடி வராரு. செகண்ட் பர்சனும் ஒரு டியூனிங் ஐடென்டிக்கல், இந்த ரெண்டு டியூனிங் ஃபோர்க்கும் ஐடென்டிக்கல் டியூனிங் ஃபோர்க்கு எடுத்துக்கிட்டு இந்த டைரக்ஷன்ல ஓடி வராருப்பா. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா மிடில் இருக்கிற பர்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டியூனிங் ஃபோர்க்ல இருந்து வேவ் இந்த ஃப்ரீக்வன்சி வருது. ரெண்டு டியூனிங் ஃபோர்க்கும் ஐடென்டிக்கல் ஃப்ரீக்வன்சி F தான். ஓகேங்களா? செகண்ட் பர்சனும் வந்து ரன் ஆகி வரா அப்படி. ஓகேங்களா? அப்போ செகண்ட் டியூனிங் ஃபோர்க்கோட ஃப்ரீக்வன்சி இது F1 வருது, இது F2 ரிசீவ் பண்ணிக்கிறார். டூ பர்சன்ஸ் நல்லா கவனிக்கணும். ஒரு பர்சன் மிடில் இருக்கா, அப்படி ரெண்டு பேர் என்ன பண்றாங்க, ரெண்டு மவுண்டைனு ரெண்டு டியூனிங் ஃபோர்க்கை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு கொண்டு ஓடி வராங்க. இந்த டைரக்ஷன்ல இப்படி வராங்க. ரெண்டு டியூனிங் ஃபோர்க்கும் ஐடென்டிக்கல். அப்போ இந்த மேன் வந்து இந்த ரெண்டு டியூனிங் ஃபோர்க்ல இருந்து வேவ்ஸ் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. இப்போ பீட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 0 வருமா, நாட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாமா, இல்லைன்னா டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாமா?
கொஸ்டின் புரியுது இல்லையா உங்களுக்கு? அதாவது ஒரு இங்க கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்க. இங்க 2% 2 சேம் ஃப்ரீக்வன்சி 24க்கு கொண்டு வந்திருக்காரு. இப்படி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. பீட் ஃப்ரீக்வன்சி வந்து இது ஃபர்ஸ்ட் F1க்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த வேவ் வெலாசிட்டியும் பர்சன் மூவ் ஆகிற வெலாசிட்டி V1ன்னு வச்சுங்க. இது சோர்ஸோட வெலாசிட்டி V1 எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்போ V மைனஸ் V0 இந்த V0 வந்து இவர் அப்சர்வர் தான். இவர் ரெஸ்ட்ல இருக்காரு V0. V பை இது V0 ரெஸ்ட்ல இருக்காரு. V பை V மைனஸ் V1 இன்ட்டு Fன்னு போட்டுக்கலாமா? சரி. அடுத்து F2ன்றது செகண்ட் வேவ். இங்கே வேவ் வெலாசிட்டியும் பர்சனுடைய வேவ் வெலாசிட்டி V இப்படி இருக்கு. பர்சனுடைய வெலாசிட்டி V2ன்னு வச்சுங்க. அப்போ V பை V மைனஸ் V2 இன்ட்டு Fன்னு போட்டுக்கலாமா? சரி. இப்போ V1 V2 வந்து ஈக்குவல்னு சொல்லல, நாட் ஈக்குவல்னு சொல்லல. V1 V2 இந்த ஸ்பீட் ஆஃப் தி பர்சன்ஸ் எப்படி இருக்குன்னே கொடுக்கல அவங்க. V1 ஈக்குவல் டு V2 இருந்தா F1 ஈக்குவல் டு F2 வந்துட்டு பீட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 0 வந்திருக்கும். இந்த 2% மூவ்ஸ் வித் டிஃபரண்ட் வெலாசிட்டி V1 நாட் ஈக்குவல் டு V2ன்னு சொல்லி அதான் ஸ்பீடு. V1 நாட் ஈக்குவல் டு V2ன்னு வந்திருந்தா அப்போ இங்க F1 F2 டிஃபரெண்டா வந்திருக்கும். அப்போ பீட் ஃப்ரீக்வன்சி நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கும். ஸோ இந்த V1 ஸ்பீட் ஆஃப் தி பர்சன்ஸ் சொல்லாதனால டேட்டா இன்சஃபிஷியன்ட் தான் கரெக்டான ஆன்சர். இது ரெண்டுமே நமக்கு தெரியாது, எதுன்னு சொல்லல இல்லையா, அதனால தெரியாதனால டேட்டா கொடுக்கணும். அந்த 2% வந்து 2 24 எடுத்துட்டு ஓடி வராங்கன்னு சொன்னனே தவிர இந்த 2 24 கூட ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் சொன்னேன். ஆனா வந்து அந்த சோர்ஸோட இந்த 24 தான் சோர்ஸ் டு ப்ரொடியூஸ் வேவ். இந்த சோர்ஸ் வெலாசிட்டி நான் சொல்லல இல்லையா, அப்போ டேட்டா இன்சஃபிஷியன்ட் வருது. அதாவது இந்த சோ கால்ட் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ரிசீவ்டு பை தி அப்சர்வர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அப்சர்வர் வெலாசிட்டி, சோர்ஸ் வெலாசிட்டி, வேவ் வெலாசிட்டி, விண்ட் வெலாசிட்டி, அடுத்து ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி, இது எல்லாமே டிபெண்ட் ஆயிருக்கு. ஸோ அப்படி நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரிப்பா, இது வரைக்கும் நம்ம பீட்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ டாப்லர் எஃபெக்ட்ல ஜென்ரலா கொஸ்டின் கேட்டுறேன் இன்னைக்கு. நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா டாப்லர் எஃபெக்ட் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் பார்ப்போம். இன்னைக்கு வந்து டாப்லர் எஃபெக்ட் சவுண்ட் வேவ்ஸ்ல முடிச்சுட்டு நாளைக்கு டாப்லர் எஃபெக்ட் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ல பார்த்துட்டோம்னா முடிஞ்சிடும். நாளை மறுநாள் நம்ம வந்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் போயிடலாம். ஓகேப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சன் எடுத்துக்கிறேன். இங்க நல்லா கவனிப்பா. இங்க வந்து பர்சன் ஒருத்தர் எடுத்திருக்கேன். நல்லா கவனிக்கணும். யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ சோர்ஸ் ஒன்று இருக்கணும், அப்சர்வர் ஒன்று இருக்கணும். சோர்ஸ் ஒன்று இருக்கணும், அப்சர்வர் ஒன்று இருக்கணும். இப்போ சோர்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, சோர்ஸ் அதாவது இங்க நல்லா கவனிங்க. இப்போ இது சர்க்குலர் மோஷன், சர்க்கிள். இந்த சர்க்கிள்ல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தரேன். இது 0.1, 0.2, 0.3, 0.4. இப்போ சோர்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த சர்க்கிள்ல மூவ் ஆயிட்டு இருக்காரு. சோர்ஸ் வந்து சோர்ஸ் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ற சோர்ஸ் வந்து சர்க்கிள்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த அப்சர்வர் என்ன பண்ணலாம்னா ஒரு லைன் எடுத்துக்கிறேன். இதுதான் ஒரு லைன் எடுத்துக்கிட்டு இந்த லைன்ல வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்காது. இந்த லைன்ல சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்காரு. இந்த லைன்ல இருக்கிறது கொஞ்சம் புரியணுன்றதுக்காக கொஞ்சம் மேல அப்படி வரையறேன். இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்காரு. நல்லா கவனிக்கணும்ப்பா. சரிங்களா? இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் தான் மீன் பொசிஷன், இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகேங்களா? சரி. இப்போ வந்து இங்க அப்சர்வர் வந்து இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல போயிட்டு இருக்காரு. சோர்ஸ் வந்து சர்க்குலர் மோஷன்ல போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கொடுக்குற பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி. இந்த கொஸ்டின் கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டு வேற கொஸ்டின் கேட்டுட்டு இந்த கொஸ்டினுக்கு வரேன். ஏன்னா இது 2 கொஸ்டின் கம்பைண்டா இருக்கு. ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு அடுத்து இங்க வரேன். கவனிங்க. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாருன்னா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்காரு. பர்சன் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்காரு. இது மெயின் பொசிஷன், இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன், இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் மீன் பொசிஷன் ஏன்னு எடுத்துங்க, லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் பின்னு எடுத்துங்க, ரைட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் சி எடுத்துங்க. இந்த கொஸ்டின் கேட்டு அந்த கொஸ்டின் போனா கொஞ்சம் ஈஸியா புரியும். அதுக்காக தான். இப்போ வந்து இங்க வந்து என்னது அப்சர்வர் தானே இருக்காங்கன்னு, அப்சர்வர். இங்க வந்து சோர்ஸை வந்து நான் ரெஸ்ட்ல வச்சுட்டேன். சோர்ஸ் வந்து எப்படி வச்சிருக்கேன்? ரெஸ்ட்ல வச்சிருக்கேன். அப்சர்வர் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கார். அப்சர்வர் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கார். ஓகே, நல்லா கவனிங்க. அப்சர்வர் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்காரு. சோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அப்சர்வர் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கும்போது இந்த சோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஃப்ரீக்வன்சியோட அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமமா இருக்கும். At what position of observer apparent frequency is maximum. அதாவது நிறைய பாயிண்ட் சொல்லலாம். ஒன்னு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் பி, இல்ல எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் சி, இன்னொரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ஏ, சரி மீன் பொசிஷன் ஏ. எந்த பாயிண்ட்ல இருக்கும்போது
அப்சர்வருக்கு வந்து அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி கேட்டது அதிகமா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன் நான். ஸோ இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு apparent frequency depends on relative motion. Apparent frequency independent of distance by which source and observers are separated. Extreme position la varumbodhu velocity of the particle in simple harmonic motion 0. Mean position la irukumbodhu dhaan velocity vandu maximum ah irukum. அப்போ mean position la irukumbodhu dhaan velocity maximum ah irundirukum. Maximum velocity a omega, maximum velocity a omega irundirukum. அப்போ வந்து இங்க பாருங்க, அதாவது அப்சர்வர் வந்து டுவர்ட்ஸ் சோர்ஸ் அது கிரேட்டர் வெலாசிட்டில இருக்கும். நல்லா கவனிங்க, ஏன்னா இந்த பாசிட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருந்து நெகட்டிவ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு வர வரைக்கும் டுவர்ட்ஸ் சோர்ஸ் தான் வரா அப்படி. ஆனா வெலாசிட்டி வந்து மேக்சிமமா இருக்கணும். மேக்சிமம் வெலாசிட்டி இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் மோஷன் அதிகமா இருக்கும். அப்ப ரிலேட்டிவ் மோஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருந்திருக்கும். ஸோ எந்த பாயிண்ட்ல அப்சர்வர் இருக்கும்போது ரிலேட்டிவ் மோஷன் அதிகமா இருந்திருக்கும்? டுவர்ட்ஸ் சோர்ஸ் வந்து பாயிண்ட் ஏல தானப்பா மீன் பொசிஷன்ல தானப்பா வெலாசிட்டி அதிகமா இருக்கு. அப்படின்னா மேக்சிமம் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஹர்டு எந்த பாயிண்ட்னு வந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஏ. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் திருப்பி நமக்கு இந்த கரெக்ட் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் நேற்று நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இருந்தாலும் இப்போ உங்களுக்கு டவுட்ஸாவே இருக்கு. அதனாலதான் நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாதான் உங்களுக்கு புதுசா கொஸ்டின் கேட்கும்போது கரெக்டா எழுத முடியும், 100% வாங்க முடியும், நீட்லயே 180 வாங்க முடியும். சரி பாத்துங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்டேன், எல்லாருமே ஆன்சர் சொல்லணும். ஒருத்தர் மட்டும் ஃபீஸ் கட்டிட்டு வராரு இல்லை, எல்லாருமே தான் வரீங்க, எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. ஸோ இப்போ வந்து அப்சர்வர் வந்து இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்காரு, சோர்ஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இப்போ எந்த பொசிஷன்ல அப்சர்வர் இருக்கும்போது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ரிசீவ் பண்ணது மினிமமா இருக்கும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அதாவது அப்சர்வர் இஸ் இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், சோர்ஸ் இஸ் அட் ரெஸ்ட். இந்த அப்சர்வர் இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இந்த லைன்ல ஆசிலேட் ஆயிட்டு இருக்காரு. அப்போ அப்சர்வர் எந்த பொசிஷன்ல இருக்கும்போது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ரிசீவ்டு வந்து மினிமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மினிமமா இருக்கணும்னா இங்க அப்சர்வர் வந்து என்ன ஆகணும்னா மேக்ஸிமம் வெலாசிட்டில அவே ஃப்ரம் தி சோர்ஸ் மூவ் ஆகணும். அதுவும் மீன் பொசிஷன் தான். மீன் பொசிஷன்ல இப்படி வரும்போது இப்படி டுவர்ட்ஸ் இப்படி, அதாவது மீன் பொசிஷன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தெரியும் இல்லையா, இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வரது இப்படி தானப்பா இருக்கு. அப்போ ஒரு பர்டிகுலர் டைம்ல மீன் பொசிஷன்ல வெலாசிட்டி டுவர்ட்ஸ் ரைட் இருக்கும், இன்னொரு பொசிஷன்ல டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு டிபெண்ட்ஸ் ஆன் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் சொல்லியிருக்கோம். ரிலேட்டிவ் மோஷன் அதாவது அந்த டுவர்ட்ஸ் சோர்ஸ் இருந்தா டுவர்ட்ஸ் சோர்ஸ் மூவ் ஆகும்போது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும், அவே ஃப்ரம் சோர்ஸ் இருக்கும்போது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி கம்மியா இருக்கும். ஆனா இங்க வந்து இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனால வெலாசிட்டி வேரியபிளா இருக்கு. அப்போ நம்ம மேக்ஸிமம் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது டுவர்ட்ஸ் சோர்ஸ் மூவ் ஆயிருக்கணும். அப்போ மீன் பொசிஷன்ல தான் டுவர்ட்ஸ் சோர்ஸ் வந்து அதிகமான வெலாசிட்டி இருக்கும், அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் இருந்திருக்கு. அதே வந்து மினிமமா இருக்கணும்னாலும் அவே ஃப்ரம் தி சோர்ஸ் மேக்ஸிமம் வெலாசிட்டில போயிருக்கணும். அதாவது பாயிண்ட் சி ல இருந்து பாயிண்ட் பி வரைக்கும் போகும்போது அவே ஃப்ரம் தி சோர்ஸ் தான் போகுது. அப்ப அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி கம்மியா தான் இருக்கும். ஆனா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பை விச் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர்ஸ் ஆர் செப்பரேட்டட். அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் ரிலேட்டிவ் மோஷன். அப்போ மீன் பொசிஷன்ல இருக்கும்போது தான் ரிலேட்டிவ் மோஷன் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் அதிகமா இருக்கும். அப்புறமா அவே ஃப்ரம் போறாரு, அவே ஃப்ரம் சோர்ஸ் போனா இந்த கேஸ்ல தான் மினிமம் வரும். ஸோ தட் மினிமம் எங்க வருது பாத்தீங்கன்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அதே பாயிண்ட் ஏல தான் கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த கண்டிஷனுக்கு வந்து அப்சர்வர் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருக்குன்னா சோர்ஸ் ரெஸ்ட்ல வச்சிருந்தோம்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி கேட்டது மேக்ஸிமமும் மினிமமும் எல்லாமே வந்து மீன் பொசிஷன்ல இருக்கும்போது வருது. ஆனா வந்து டுவர்ட்ஸ் ரைட் போறாரா டுவர்ட்ஸ் லெஃப்ட் போறாரா அதை பொறுத்து தான் டுவர்ட்ஸ் அப்சர்வர் வரா அப்படியா இல்ல அவே ஃப்ரம் தி டுவர்ட்ஸ் சோர்ஸ் வரா அப்படியா இல்ல அவே ஃப்ரம் தி சோர்ஸ் போறாரா அதை பொறுத்து தான் மேக்ஸிமமா மினிமமா இருக்கும். அதுதான் நான் ஃபேஸ் அப்படின்னு கான்செப்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃபேஸ் வச்சுதான் நம்ம டைரக்ஷன் ஆஃப் மோஷன் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னப்ப அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இன் விச் பாயிண்ட், சரி இப்போ வந்து இந்த அப்சர்வர் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்காரு. இந்த அப்சர்வர் எந்த பாயிண்ட்ல இருக்கும்போது அட் விச் பாயிண்ட்ல இருக்கும்போது டாப்லர் எஃபெக்ட் இருக்காது அப்படின்னு கேட்கிறேன். டாப்லர் எஃபெக்ட் இருக்காதுன்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஹர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியா வரணும். அப்படின்னா there is no change in apparent frequency, ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியாவே இருக்குன்னா டாப்லர் எஃபெக்ட் கிடையாதுன்னு கேட்கிறேன். அப்போ வந்து இந்த அப்சர்வர் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல B to C போயிட்டு இருக்காரு. எந்த பாயிண்ட்ல இருக்கும்போது அவருக்கு வந்து இந்த அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி கேட்டது ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சினா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கும்போது மட்டும்தான். ஏன்னா எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல தான் வெலாசிட்டி 0. அப்போ there is no relative motion between source and observer when observer is at extreme position. So B லயும் C லயும் இருக்கும்போது momentarily comes to rest, there is no relative motion.
அப்போ பி அண்ட் சி இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து பி அண்ட் சி இந்த பாயிண்ட்ஸ்ல வந்து என்ன வரும்னா உங்களுக்கு அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த கொஸ்டினுக்கு வருவோம்ப்பா. இப்போ இந்த கொஸ்டின் நான் செலக்ட் பண்ண பாயிண்ட்டை மட்டும் எடுத்துங்க. 0.1, 0.2, 0.3, 0.4 அப்படின்னு எடுத்திருக்கேன். அடுத்து பிஏசி இந்த பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுல அதாவது வந்து இந்த சோர்ஸ் வந்து ஒரு சர்க்குலர் மோஷன்ல கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கா அப்படி. ஆனா இங்க வந்து சோர்ஸ் இங்க வந்து அப்சர்வர் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்சர்வர் வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல போயிட்டு இருக்கா அப்படிப்பா. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல போயிட்டு இருக்காரு. நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட்னா அந்த ஸ்பீடை மாத்திக்கலாம். இதெல்லாம் எந்த பக்கம் இந்த சோர்ஸ் மூவ் ஆகுறது, அப்சர்வர் மூவ் ஆகுறதெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அப்சர்வரும் சோர்ஸும் இங்க கொடுத்த பாயிண்ட்ஸ்ல எந்தெந்த பாயிண்ட்ஸ்ல அப்சர்வர் சோர்ஸ் இருந்தா நமக்கு மேக்ஸிமம் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ரிசீவ்டு பை தி அப்சர்வர் ஃப்ரம் சோர்ஸ்னு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க. சோர்ஸ் வந்து இப்போ நம்ம காமிச்ச டைரக்ஷன் எடுத்துங்க. சோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த டைரக்ஷன்ல சோர்ஸ் இப்படி அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. அப்சர்வர் வந்து இங்க சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்காரு. அப்போ எந்த பாயிண்ட்ல சோர்ஸ் இருக்கணும், எந்த பாயிண்ட்ல அப்சர்வர் இருந்தா மேக்ஸிமம் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ரிசீவ்டு பை தி அப்சர்வர் ஃப்ரம் தி சோர்ஸ் அப்படின்னு கேட்கிறேன். ஸோ இங்க வந்து நம்ம ஆன்சர் சொல்றீங்களா? இப்போ வந்து இந்த 0.1, 0.2, 0.3 இதெல்லாம் நான் வந்து என்ன பண்றேன்னா டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கேன். டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கேன். வெரி குட். நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வெலாசிட்டி வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும்னா இந்த டைரக்ஷன்ல இப்படி இருக்கும். இப்போ சோர்ஸ் வந்து 0.3ல இருக்கும்போது டுவர்ட்ஸ் அப்சர்வர் வர மாதிரி இருக்கு. அதே மாதிரி அப்சர்வர் வந்து டுவர்ட்ஸ் சோர்ஸ் வரணும். அப்போ மீன் பொசிஷன்ல இருக்கும்போது தான் மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். அப்போ அப்சர்வர் வந்து மீன் பொசிஷன்ல இருக்கணும், சோர்ஸ் வந்து 0.3ல இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நமக்கு ரெண்டுமே மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் ஈச் அதர் அப்படி வரதுனால அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கணும். ஸோ அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு மேக்ஸிமமாக இருக்கணும்னா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் இருக்குன்னா சோர்ஸ் வந்து 0.3ல இருக்கணும், அப்சர்வர் வந்து 0.8ல இருக்கணும். இதே அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மினிமமா இருக்கணும்னா எந்தெந்த பிளேஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. சும்மா தான் ஒரு அசம்ஷன்ல தான் கேட்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். அந்த அந்த பொசிஷன்ல அதாவது அப்சர்வர் ஏக்கு வரும்போது சோர்ஸ் 3க்கு வர மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி இருக்கணும். ஸோ இந்த கேஸுக்கு எது வரும்னு சொல்லுங்க. இதுல வந்து வெரி குட். அதாவது வந்து மினிமமா இருக்கணும், சோர்ஸ் வந்து அவே மூவ் ஆகணும், அப்சர்வரும் அவே மூவ் ஆகணும், ஆனால் கிரேட்டர் வெலாசிட்டி மூவ் ஆகணும். அப்போ 0.7ல இருக்கும் போது தான் அப்சர்வர் அவே மூவ் ஆகுறாரு, சோர்ஸும் அவே மூவ் ஆகுது. ஸோ இந்த கேஸ் வந்து சோர்ஸ் வந்து 0.1ல இருக்கணும், அப்சர்வர் அதே 0.7ல இருந்திருக்கணும். சரி, அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியா இருக்கணும்னா அப்போ சோர்ஸ் எங்க இருந்திருக்கணும், அப்சர்வர் எங்க இருந்திருக்கணும். இப்போ நான் கொடுக்குற பாயிண்ட்ஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ்னு சொல்லலாமா? 2, B. அதாவது ஃபர்ஸ்ட் சொல்றது சோர்ஸுக்கு சொல்றேன், செகண்ட் சொல்றதுக்கு அப்சர்வருக்கு சொல்றேன். ஓகேங்களா? 2, B சொல்லலாமா, 4, Bன்னு சொல்லலாமா, 4, Cன்னு சொல்லலாமா, இல்லைன்னா 2, Cன்னு சொல்லலாமா? இதுல எந்த இது சொல்லலாம்னு சொல்லுங்க. அதாவது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சியா இருக்கும். ஸோ இதுல கொடுத்த பாயிண்ட்ஸ்ல எந்த பாயிண்ட்ஸ்ல சோர்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தது சோர்ஸுக்கு, செகண்ட் பாயிண்ட் கொடுத்ததுலாம் அப்சர்வருக்கு. இதுல என்னென்ன பாயிண்ட்ல எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, இதுல எதுல இருக்கும்போது அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி வந்திருக்குமான்னா ஆல் எடுத்துக்கணும். வெரி குட். எல்லாமே எடுத்துக்கணும். இது எல்லா பாயிண்ட்ஸ்லயும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா சோர்ஸுக்கும் இங்க டைரக்ஷன் மாத்தி காமிச்சுன்னா இங்க டைரக்ஷன் இப்படி வரணும். வெலாசிட்டி பாயிண்ட்டுக்கு வெலாசிட்டி இப்படி வரும். இப்போ பாத்தீங்கன்னா எலாங் லைன் ஆஃப் சைட்ல வந்து 0.2லயும் 0.4லயும் சோர்ஸுக்கு வந்து வெலாசிட்டி எலாங் லைன் ஆஃப் சைட் 0. அடுத்து வந்து அப்சர்வருக்கு வந்து 0.Bலயும் 0.Cல இருக்கும்போது வெலாசிட்டி 0. அப்போ ரெண்டு பேருக்குமே நோ ரிலேட்டிவ் மோஷன். அதாவது அப்சர்வர் பிசில இருக்கும்போது சோர்ஸ் வந்து 2 and 4ல இருக்கும்போது எலாங் லைன் ஆஃப் சைட் கிடையாது. அப்படின்னா இந்த இப்போ கொடுத்த கேசஸ் எல்லா கேசஸ்லயும் அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. லாஸ்டா ஒரு கொஸ்டின் கேட்டு முடிச்சிடலாம் பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன், 2 வெர்டிக்கல் வால் எடுத்துக்கிறேன். இங்க 2 வெர்டிக்கல் வால் எடுத்துக்கிட்டோம்ப்பா. சரிங்களா? இந்த 2 வெர்டிக்கல் வால் எடுத்துக்கிட்டு நல்லா கவனிங்க. இப்போ வந்து இங்க என்ன பண்றேன்னா ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணிட்டு இங்க ஒரு பிளாக் செட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த வெர்டிக்கல் வால், செகண்ட் வெர்டிக்கல் வாலுக்கு ஒரு ஸ்ப்ரிங் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு பிளாக் செட் பண்ணிட்டேன். 2 ஸ்ப்ரிங்கும் ஐடென்டிக்கல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். 2 பிளாக் மேலேயும் 2 பீப்புளை உட்கார வச்சிருக்கேன். 2 பேரை உட்கார வச்சிருக்கேன். இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த கோயில்ல பஜனை பாடுவாங்க தெரியுமா, அங்க வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும் தெரியுமா, இது 2 பேரும் வச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் இங்க வச்சுட்டு
சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2 பேர் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு எடுத்துங்க. இல்லைன்னா ஒருத்தர் சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னு அஷ்யூம் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். கரெக்ட். இல்லைன்னா ஒரு டியூனிங் ஃபோர்க்கு கூட கொடுத்துடலாம். ஒரு டியூனிங் ஃபோர்க் இருக்கு, இப்படி இருக்கு. இப்போ அப்படின்னா இவர் சோர்ஸை ப்ரொடியூஸ் பண்றாரு, சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்றாரு, இவர் அப்சர்வர். அப்சர்வர் இப்படி இருக்காரு. இப்போ வந்து நல்லா கவனிங்க. இப்போ சம்மாவும் 2 பேருக்கும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கொடுப்போம். அதனால வந்து இங்க இப்படி வந்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இந்த பாத்துல போயிட்டு இருக்கா. அப்படி இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கலாம் சோர்ஸுக்கு. அதே மாதிரி அப்சர்வருக்கு வந்து அப்சர்வரும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் புஷ் பண்ணி விட்டுறோம். சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கா அப்படி இவரு. ஓகேங்களா. இந்த பாயிண்ட் 1, இந்த பாயிண்ட் 2, இந்த பாயிண்ட் 3. அப்ப ஃபர்ஸ்ட் சோர்ஸ்க்கு வந்து மீன் பொசிஷன் ஏ, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் சி அண்ட் பி. அப்சர்வருக்கு மீன் பொசிஷன் 1, எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் 2 and 3 இருக்கு. இப்போ சோர்ஸ் அப்சர்வரும் எந்த பாயிண்ட்ல இருந்தா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் கேட்டிருக்கும். அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமமா வந்திருக்கும். சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் வந்து எந்த பாயிண்ட்ஸ்ல இருந்தா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமம் வந்திருக்கும் சொல்லுங்க. இந்த கேஸ்ல வந்து எங்கப்பா வரும்? சரி. இப்போ பாத்தீங்கன்னா சோர்ஸ் வந்து இங்க பாயிண்ட் ஏல இருக்கும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டி வந்திருக்குமா? அப்சர்வர் வந்து இந்த பாயிண்ட் 1ல இருக்கும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்குமா? 2 பேருமே டுவர்ட்ஸ் ஈச் அதர் எப்படி இருக்கலாம் இல்லையா? டுவர்ட்ஸ் ஈச் அதரா இருந்துச்சுன்னா ரிலேட்டிவ் மோஷன் மீன் பொசிஷன்ல இருந்தா ரிலேட்டிவ் மோஷன் அதிகமா இருக்கும். அப்போ சோர்ஸ் வந்து பாயிண்ட் ஏல இருக்கணும், அப்சர்வர் வந்து பாயிண்ட் 1ல இருந்திருக்கணும். இப்படி இருந்தா அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மேக்ஸிமா இருந்திருக்கும். இதே அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மினிமமா இருக்கணும்னா சோர்ஸ் அப்சர்வர் எங்க இருந்திருக்கணும்? சோர்ஸ் அப்சர்வர் எங்க இருக்கணும் சொல்லுங்க. அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மினிமமா இருக்குன்னா சோர்ஸும் அப்சர்வரும் 2 பேரும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல போயிட்டு இருக்காங்க. சரிங்களா. ஆனா சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் எங்க இருக்கணும்? அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி மினிமம் இருந்தா சோர்ஸ் வந்து மீன் பொசிஷன்ல அவே மூவ் ஆகணும். சோர்ஸ் அப்சர்வர் வந்து அதே மீன் பொசிஷன்ல அவே மூவ் ஆகணும். அப்பதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரிலேட்டிவ் மோஷன் அதிகமா இருக்கும். அதனால சோர்ஸ் அங்கே தான் அப்சர்வர். அதே தான் கொஸ்டின் திருப்பி கேட்கிறேன். ஆனா தப்பா சொல்லிடுறேன் பார்த்தீங்கன்னா. இதுதான் பிசிக்ஸ்ன்றது. அதனால தான் நெகட்டிவ் மார்க் வாங்குறது. சரி. இப்போ வந்து அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி வரணும். என்னென்ன பாயிண்ட்ல இருக்கணும் சொல்லுங்க. சோர்ஸுக்கும் அப்சர்வருக்கும் போடலாம். C2 போடலாமா, C3 போடலாமா, B2ன்னு போடலாமா, B3ன்னு போடலாமா? எப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லா பாயிண்ட்ஸுமே வந்துடும். ஏன்னா எல்லா பாயிண்ட்ஸ்லுமே ரெஸ்ட்ல இருப்பாங்க. இந்த சோர்ஸ் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல ரெஸ்ட்ல இருக்கிறதுனால இது எல்லா பாயிண்ட்ஸ்லுமே அப்பேரண்ட் ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நமக்கு கிடைக்குதுப்பா. ஓகேங்களா. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா டாப்லர் எஃபெக்ட் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதாவது லைட் வேவ் இருக்கு இல்லையா. ஒரு சில ஸ்டார்ஸ் எல்லாம் டுவர்ட்ஸ் நமக்கு எர்த்துக்கு வர மாதிரி இருக்கும். ஒரு சில ஸ்டார் அவே போற மாதிரி இருக்கும். டுவர்ட்ஸ் வர்றது வந்து அந்த கலர் வந்து அந்த ஸ்டார்ல இருந்து வர லைட் கலர் எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம டாப்லர் எஃபெக்ட் இன் எலக்ட்ரோ மேக்னெட்டிக்